Vanakkam student. The numerical above. Two large thin plates are parallel and close to each other. On their inner face have surface charge density of opposite sign and of magnitude 17 into 10 to the power minus 22 coulombs per meter square. Find electric field at 1, 2 and 3. இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ரெண்டு பிளேட்டை இப்படி ஒரு பிளேட் இருக்கிறதா, இப்படி ஒரு பிளேட்டு, இப்படி ஒரு பிளேட்டு, ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜ். இது வந்து ப்ளஸ் சிக்மா, இது வந்து மைனஸ் சிக்மா. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை ஏரியா. சார்ஜ் டிவைடட் பை ஏரியா. இது பாசிட்டிவாக இருந்துச்சு, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஏரியா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் கிடையாது. இது பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருந்தால் இது நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரீஜன், சப்போஸ் நம்ம ரீஜன் பார்ப்போம். திஸ் இஸ் ரீஜன் 1. இது சார்ஜ் 1 அண்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி 1, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி 2. இந்த ரீஜன் 1ல் எப்படி இது பாசிட்டிவ் சார்ஜ்னால் இங்கேருந்து கோ அவுட் பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜில் என்ன வரும், இங்கேருந்து இப்படி வரும், இன்ஃபினிட்டிலேருந்து இப்படி வரும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் எல்லா இடத்துலையும். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஏ ஷீட் ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ இங்கேயும் சிக்மா இங்கேயும் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான், இங்கேயும் சேம் தான், இங்கேயும் சேம் தான், இங்கேயும் சேம் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணும், இங்கேருந்து பாசிட்டிவ்ங்கிறப்ப இங்கே வெளியில் போவோம், இந்த இடத்துல எப்படி போவோம். நான் நெகட்டிவ் சார்ஜுங்கிறதுனால இங்கே வந்து எப்படி வரும், இங்கே எப்படி வரும், இது வரைக்கும் இங்கே வந்து இப்படி வரும், இங்கேருந்து இப்படி வரும். பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில் எமர்ஜ் அவுட். ஸோ இது வெளியில் போயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி எடுத்துக்குவோம், இதை நம்ம இப்படி எடுத்துக்கோ, இது எப்படி எடுத்துக்கோம். ஸோ திஸ் இஸ் ரீஜன் 1, திஸ் இஸ் ரீஜன் 2, திஸ் இஸ் ரீஜன் 3. ரீஜன் 1ல் பார்ப்போம். ரீஜன் 1ல் என்ன இருக்கும், திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 1, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா இது அவுட்வேர்டில் வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 1, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 1, இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 1, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2, திஸ் இஸ் ரெண்டு பக்கம் நெகட்டிவ்ங்கிறதுனால இப்படி வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 அண்ட் இது இங்கேருந்து இதுவும் E2, இதுவும் E2. இது பார்த்தோடனே தெரிஞ்சு இது ரெண்டும் எதிர்புதிரமாக இருக்குது, இதுவும் எதிர்புதிரமாக இருக்குது. இந்த இடத்துல 0 வரும், இந்த இடத்துல 0 வரும். ஸோ இன் ரீஜன் 2ல் பார்ப்போம். ரீஜன் 2, இன் ரீஜன் 2னா இந்த இடத்துல என்ன வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் போகுது, இதனால இந்த டைரெக்ஷன், இதுலேருந்து இந்த டைரெக்ஷனில். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to sigma by 2 epsilon naught for a plate of sheet. ஒரு பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இவ்வளோ தான் ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ E is equal to E1 vector plus E2 vector. ரீஜன் 1க்கு E1 plus E2. ஸோ நம்ம எந்த ரீஜனில் பார்க்குறோம், E1ல் பார்க்குறோம். ஸோ E1 எந்த டைரெக்ஷன் இருக்குது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். E2 எந்த இருக்குது, அது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ E vector is equal to sigma by 2 epsilon naught 0. திஸ் இஸ் ஒரு பிளேட் ஆஃப் ஒரு ஷீட் ஆஃப் சார்ஜுக்கு, இன்ஃபினிட் ஷீட் ஆஃப் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரெக்ஷனில் போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். ப்ளஸ் இங்கே என்ன வருது, சிக்மா பை 2 epsilon naught E2 எந்த டைரெக்ஷன், E2 சேம் டைரெக்ஷனில் போகுது இந்த ரீஜனில், சிக்மா I cap. ஸோ நெட் E is equal to sigma by epsilon naught வெளியில் எடுத்துட்டோம்னா half plus half into half plus half, sigma half plus half into I cap, or E in the region 2
is equal to sigma by epsilon naught I cap. That is electric field in the direction. Electric field E is equal to magnitude of electric field in the region 2 E is equal to sigma by epsilon naught direction along positive x axis. So in that net E is equal to sigma by 2 epsilon naught I cap. The direction this is okay. Now region 1 net electric field is equal to sigma by epsilon naught, that is E1 into minus I cap. E1 in the direction of negative I plus E2 அதுக்கு opposite direction, positive x direction, 2 epsilon naught into minus I cap. ஏன்னா இது minus I cap plus I. So E in the region 1 is equal to sigma by epsilon naught into minus half plus half. இது minus of half, இது plus of half into I நம்ம கேபிட்டல் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் minus of I cap நம்ம இப்படி எழுதிக்கலாம். minus of I cap நம்ம minus of I cap இப்படி எழுதலாம். I வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாசிட்டிவ் வெளியில் எடுத்துகிறோம், இங்கே நெகட்டிவ் வெளியில் எடுத்துகிறோம். ஸோ E in the region 1 is equal to 0. E in the region 3 அது என்ன வருது? ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷன் வருது. E1 என்ன வருது? சிக்மா பை 2 epsilon naught இந்த பக்கம் வருது I cap ப்ளஸ் சிக்மா பை 2 epsilon naught E2 இந்த டைரெக்ஷன் வருது minus I cap. 2 equal and opposite vectors, the resultant is equal to 0. So E1 தான் resultant is equal to in E region 1 is equal to sigma by epsilon naught is equal to sigma oda value எவ்வளவு கொடுத்திருக்காங்க? sigma value 17 into 10 to the power minus 22 by sigma epsilon naught is 8.854 into 10 to the power minus 12. 8.854 into 10 to the power minus 12 is equal to 1.92 into 10 to the power minus 10. Direction in the bakam direction is positive I cap. It means this direction. So 1.92 into Newton per Coulomb. So E in the first region is equal to 1.92 into 10 to the power minus 10 Newton per Coulomb along E in the first region. This is E the first region. First region is 0. Region 2 la da. This is the region 2. E in the region 2. Sigma and I cap. I cap na the direction is in this direction. So E in the region 2. E in the region 2 la da electric field is equal to sigma by 2 epsilon naught I cap. இங்கே 0, இங்கே electric field, net electric field is equal to 0. இங்கே net electric field is equal to 0.